கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் பாதத்தில் இன்று நாம் காணவிருக்கும் வேத பகுதியாவது சங்கீதங்களின் புத்தகம் 119 அதிகாரம் 92 வசனம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆம், எனக்கு அன்பானவர்களே, தேவன் ஒவ்வொரு நாளும் தமது வசனத்தின் மூலம் நம்மை ஆற்றி தேற்றுகிறார். அவரது வேதமே நமது மனமகிழ்ச்சி. வேத வாசிப்பு நமது வாழ்வில் இன்றியமையாத ஒன்று. வேத வாசிப்பு இல்லாத ஒருவன் துக்கத்தில் உள்ளபோது எடுக்கும் முடிவுகள் யாவும் தவறானதே. வேதத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தையில் தம்மை தேற்றிக் கொள்கிற தேவ பிள்ளைகளுக்கு இது பொருந்தாது. பிரியமானவர்களே, வேதத்தில் உள்ள மிக பெரிய அதிகாரம் இது சங்கீதம் 119 அதிகாரம். இது வேதத்தையும் அதன் மகத்துவங்களையும் தெரியப்படுத்துகிறது. சங்கீதக்காரன் தாவீது இவ்விதமாய் சொல்கிறார், என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். வேதமும் அதன் மகத்துவத்தையும் அறிந்த தாவீது தனது கடினமான சூழ்நிலைகளில் கர்த்தருக்குள்ளேயே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள். தேவ வார்த்தை நம்மை வழிநடத்தும், ஆற்றி தேற்றும், விழுந்து போன இடங்களில் நம்மை தூக்கி நிலைநிறுத்தும். நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, மற்றும் ஒரு புதிய நாளை காண செய்தீரே, உமக்கு நன்றி. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் மனக்கண்களை திறந்தருளும். போதித்து நடத்துபவரே, உம்முடைய போதனைகளை கைக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ கிருபை அளித்திடும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.